அனைவருக்கும் வணக்கம். மெல்லிசை மாமணி குமார் நிகழ்ச்சியின் 7வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு என் இதயம் கணிந்த நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன். குமார் 1970ஸ்ல பல ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அதில் பெரும்பாலான பாடல்கள் குமார் போட்ட மியூசிக் தான் அப்படின்னே பலருக்கு தெரியாது. நம்ம கடந்த 6 பகுதியில் நிறைய பாடல்கள் குமார் மியூசிக் போட்ட பாடல்களை பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இந்த பகுதி. குமார் ஒரு டியூன் போடுறாரு. அந்த டியூன் போடும்போதே இதை எஸ்பிபி பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறாரு. அந்த டியூனுக்கு கவிஞர் வாலி பாடல் எழுதுறாரு. பாடலோடு பாடி பார்க்கும்போது நிச்சயமாக இந்த டியூன் எஸ்பிபிக்கான டியூன் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. எஸ்பிபி பார்த்து டேட்ஸ் கேட்குறாரு. பட் அந்த டைமில் எஸ்பிபி ரொம்ப பிஸியாக இருந்ததுனால டேட்ஸே கிடைக்க மாட்டேங்குது. குமார் என்ன பண்ணுறாரு, செகண்ட் டைம் போகிறாரு. போயிட்டு எஸ்பிபியோட மேனேஜர்கிட்ட பேசுகிறாரு. இல்லை இந்த டியூன் ரொம்ப நல்லா இருக்குங்க, இது எஸ்பிபி பண்ணால் தான் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா கேளுங்க அப்படிங்கிறாரு. அவரும் கேட்குறாரு. பட் அந்த டைமில் எஸ்பிபி பார்த்தீங்கன்னா தமிழ், கன்னடம், தெலுங்கு எல்லாத்துலேயுமே பிஸியாக இருக்கார். ஸோ அவரால் டேட்ஸே கொடுக்க முடியல. இன்னொரு முறை குமார் போயிட்டு என்ன சொல்கிறார் மேனேஜர்கிட்ட, இல்லை அவர் எனக்கு டேட்ஸ் தருவார் அப்படின்னா நான் ஒரு 1 month கூட இந்த பாட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் இந்த பாட்டு அவர் பாடினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு. ஆனால் என்ன காரணமும் தெரியல, எஸ்பிபியால் டேட்ஸே கொடுக்க முடியல. ஒரு முறை குமார் என்ன பண்ணுறாரு, நேராக எஸ்பிபியை பார்த்துட்டு, ஏன்பா நீங்களாம் பெரிய மியூசிக் டைரக்டருக்கு தான் பாடுவீங்களா, என்ன மாதிரி சின்ன மியூசிக் டைரக்டர்லாம் பாட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. இத்தனைக்கு பல ஹிட் சாங்ஸ் கொடுத்தது வி குமார். எஸ்பிபிக்கு அது ரொம்ப மனசு வருத்தமாக போயிடுது. என்னடா இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் தன்னை ஒரு சின்ன இசையமைப்பாளர்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலைமையை விலைக்கு சொல்கிறாரு. ஆனால் குமாருக்கு ஒரு சின்ன கோவம் வந்துடுது. ஒரு 1 month எஸ்பிபிகிட்ட அவர் பேசவே இல்லை. எஸ்பிபி பாடலையே அப்படிங்கிறனால அந்த வாய்ப்பு வாய்ப்புன்னு சொல்லக்கூடாது, அந்த அதிர்ஷ்டம் கேஜே ஜேஸ்தாஸுக்கு போகுது. ஜேஸ்தாஸ் சாரை பாட வைக்கிறாரு. அந்த பாடல் தான் உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன் எந்த நுயிர் காதலியே என் இசை தெய்வதேங்கிற பாட்டு. இந்த பாடலுக்கு கிட்டார் வாசிச்சது இளையராஜா. இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடலாக விளங்கியது. அதாவது எஸ்பிபி பாட வேண்டிய பாடல், ஆனால் பாருங்கள் அந்த பாட்டு ஜேஸ்தாஸ்க்கு அமைஞ்சது. அதுவும் ஜேஸ்டாஸ்க்கு பெரும் புகழை தேடி தந்த பாடல் அமைஞ்சது. 1970ஸ்லாம் தேங்காய் ஸ்ரீனிவாசன் சில படங்களில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தார். அந்த டைமில் கிருஷ்ண விஜயம்ங்கிற ஒரு நாடகம், வாலி எழுதின நாடகம், அதை கலியுக கண்ணன்ற பேரில் படமாக எடுத்தாங்க. அந்த நாடகத்திலையும் தேங்காய் ஸ்ரீனிவாசன் நடிச்சிருப்பார். அதை படமாக எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, சிவாஜி கணேசனை போய் பார்க்குறாங்க. பார்த்து அவரோட கால் ஷீட்டை கேட்குறாங்க. ஆனால் சிவாஜி கணேசன் என்ன சொல்கிறாரு, நாடகத்தை தான் தேங்காய் ஸ்ரீனிவாசன் நல்லா நடிச்சிருக்காரு, அவரை வச்சே இந்த படத்தை எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சிவாஜி கணேசனே ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டார் அப்படின்னு ஒன்று தேங்காய் ஸ்ரீனிவாசனுக்கு தலகால் புரியல. இதில் ஒரு பாட்டு, கண்ணா நீ ஜெயிச்சிட்டேன்னு ஒரு பாட்டு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கௌரவம் படம்லாம் கண்ணா நீயும் நானுமா பாட்டெலாம் ஹிட்டான டைம். ஸோ அதே ஸ்டைலில் ஒரு பாடல். இந்த பாட்டியை டிஎம்எஸ் தான் பாடியிருப்பார். சிவாஜி ரெக்கமெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னு தேங்காய் ஸ்ரீனிவாசன் தன்னைத்தானே ஒரு பேரிஸ்டர் ரஜினிகாந்தாவை நினச்சிட்டு ப்ரெஸ்டீஜ் பத்மநாபன் இந்த ரேஞ்சுக்கு நினச்சிட்டு இந்த பாட்டில் நடிச்சிருப்பார். இந்த பாடலோட ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் அவர் எத்தனை சேஷ்டையெல்லாம் பண்ணியிருப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பாடல்கள் நம்ம கேட்டிருப்போம், பல முறை கேட்டிருப்போம். ஆனால் அது என்ன படம், யார் மியூசிக் அப்படின்னு தெரியாமல் தான் கேட்டிருப்போம். இந்த பாட்டு அந்த ரகம்தான். மிட்டாய் மம்மி அப்படின்னு ஒரு படம். அது ஒரு நீண்ட நாள் தயாரிப்பு. ஜெய்சங்கர், கேஆர் விஜயா நடித்த படம். இதில் டிஎம்எஸ் சுசிலா பாடிய ஒரு இனிமையான டுயட் வி குமார் மியூசிக் பண்ணியிருப்பார். திருக்கோயில் தேடி ரதி தேவி வந்தாள். இந்த பாட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே ரொம்ப நாள் ரேடியோவில் ஒழிச்ச ஒரு பாடல். ராசங்கரன் ஒரு சஸ்பென்ஸ் படம் எடுத்தார். படத்தோட பேர் தூண்டில் மீன். லக்ஷ்மி மோகன் நடித்த இந்த படத்திற்கு குமார் இசையமைச்சிருப்பார். இதில் ஒரு டுவேட். இந்த பாட்டை குமாரோடைய மனைவி ஸ்வர்ணா பாடியிருப்பாங்க. என்னோடு என்னென்னவோ ரகசியம்னு ஒரு பாடல். உடன்பாடுவது ஜெயச்சந்திரன். மிக இனிமையான பாடல். குரல்களை பல இனிமையான பாடல்களை குமார் கொடுத்திருப்பாரு. இப்போ அடுத்து நம்ம கேட்க போகிற பாடலும் அதே மாதிரி ஒரு பாடல் தான்.
தூண்டில் மீன் படத்தில் எஸ்பிபியும் சுசிலாவும் பாடிய ஒரு பாடல். பலமுறை நம்ம இந்த பாட்டை கேட்டிருப்போம். ஆனால் நிச்சயமாக இது வி குமாரோட மியூசிக் அப்படின்னு தெரியாமல் தான் கேட்டிருப்போம். வாழ்வில் சௌபாக்கியம் வந்தது, வந்தேன் என்றது, தேன் தந்தேன் என்றதுங்கிற ஒரு இனிமையான பாடல். வாழ்வில் சௌபாக்கியம் வந்தது, வந்தேன் என்றது. கவிஞர் வாலி பல அருமையான பாடல்களை வி குமாருக்கு கொடுத்திருப்பாரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான டுவேட். டுவேட்லேயே பல வகை உண்டு. மேல் டுவேட், ஃபீமேல் டுவேட்னு உண்டு. இப்போ நம்ம பார்க்க போகிற பாடல் ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு ஜோடி. டிஎம்எஸ், கேஜே ஜேஸ்தாஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடின பாடல்கள் விரல விட்டு எண்ணிடலாம். அதில் ஒரு பாடல் தான் இந்த பாடல். ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற படம் ஜெய்சங்கர் நடித்த திரைப்படம். இதில் மாஸ்டர் ஸ்ரீதரும் ஜெய்சங்கரும் பாடிய பாடல் இந்த பாடல். சரவணன் சொன்னான், சங்கரன் கேட்டான், சாட்சிக்கு சுவாமி மலைன்னு ஒரு அருமையான பாடல் டிஎம்எஸும் ஜேஸ்தாஸும் பாடியிருப்பாங்க. சரவணன் சொன்னான், சங்கரன் கேட்டான், சாட்சிக்கு சுவாமி மலை. வி குமார் தன்னுடைய மனைவிக்கு பல நல்ல பாடல்களை கொடுத்திருப்பார். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, எழுதாத பாடல் ஒன்று அப்படின்னு ஒரு பாடல் தேன் சிந்திதேவனும் படத்தில் அந்த பாட்டு கொடுத்திருப்பாரு. அதே போல் என்னோடு என்னென்னவோ ரகசியம் தூண்டில் மீனில், இப்படி நம்ம நிறைய பாடல்களை சொல்லலாம். அந்த டைம்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மியூசிக் வி குமார்னா கண்டிப்பாக அவரோட மனைவி ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, நிச்சயமாக சொர்ணாக்கு ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் இருந்தது. ஆனால் வி குமார் ஒரு பேட்டியில் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு டியூன் இதை யார் பாடினா நல்லா இருக்குங்கிறத நான் டிசைட் பண்ணுவேன். பல சமயங்களில் இந்த பாட்டு சொர்ணா பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு அந்த மாதிரி டியூனை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அவர் சொன்னது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு தோணும். என்ன அப்படின்னா, 1976 ஒரு படம் நல்ல பெண்மணின்னு ஒரு படம். இதில் புலமை பித்தன் எழுதிய ஒரு இனிமையான பாடல். இந்த பாட்டை ஜேஸ்தாஸோட சொர்ணா தான் பாடியிருப்பாங்க. கேட்கும்போது கரெக்ட், இந்த பாட்டு இவங்க ரொம்ப நல்லா பாடியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அந்த பாடல் இனங்களிலே என்ன இனம் பெண்ணினம். இனங்களிலே என்ன இனம் பெண்ணினம். மெய்யெழுத்துக்களில் இருக்கும் அந்த வி குமார் பல இனிய பாடல்களை கொடுத்திருக்காரு, நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த பதிவில் நம்ம சில பாடல்களை பார்த்தோம். இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு. நாளை பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.